அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே அற்புதமே. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நடுவினால் அற்புதங்களை செய்து இந்த பொருளுள்ள ஒரு பாடலை நாங்கள் பாடி கத்திரை மயப்படுத்துவோம். இருளும் நீங்கி ஒளிகிறதே, எகிப்தின் பாரம் விலகிடுதே, இருளும் நீங்கி ஒளிகிறதே, அகத்தில் மறைந்திடும் பாவங்கள் நீங்கி இயேசுவின் ஒளியும் தோன்றிடுதே, அகத்தில் மறைந்திடும் பாவங்கள் நீங்கி இயேசுவின் ஒளியும் தோன்றிடுதே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே அற்புதமே. சிவந்த கடலும் ஒளிவிடுமே, தனியாம் எரிகோ அகற்றிடுமே, சிவந்த கடலும் வழிவிடுமே, தனியாம் எரிகோ அகற்றிடுமே. வார்த்தையின் வல்லமையாரே வெளிப்படுமே, கர்த்தரின் வார்த்தையின் வல்லமையாரே அற்புதமுந்தனி வெளிப்படுமே. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே அற்புதமே. தேவனின் அற்புதமும் தனி மலர, தேவனின் பாதம் சரணடைவா, தேவனின் அற்புதமும் தனி மலர, தேவனின் பாதம் சரணடைவா. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே அற்புதமே. தேவனின் பாதம் சரணடைவா, தேவனின் அற்புதமும் தனி மலர, தேவனின் பாதம் சரணடைவா. அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே அற்புதமே.
குணவரையும் சுகமே இயேசு அளித்தவரே. சொல்லுவோம். குருட செய்த குணவரையும் சுகமே இயேசு அளித்தவரே. இயேசுவின் நாமம் ஔஷதமாகும். இந்த சுகமே அளித்திடுவார். இயேசுவின் நாமம் ஔஷதமாகும். இந்த சுகமே அளித்திடுவார். அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. தேவனின் அற்புதம் தனிமலர தேவனின் பாதம் சரணடைவார். தேவனின் அற்புதம் தனிமலர தேவனின் பாதம் சரணடைவார். அற்புத தேவனின் செய்கைகள் யாவும் அற்புதமே என்றும் அற்புதமே. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. சொல்லுங்க. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். சொல்லுமாமே. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலும் உள்ளவரை பாடல் நீங்கதான். சொல்லுங்க. வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் கேட்க மாட்டேன். என்
இதயமே நீங்கதான். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார்.
நீங்க அந்த உணர்வுகளோடு கூட ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய தேவை. அவரை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, glory, glory, hallelujah. உள்ள கையில் இணைவறிந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளவரை காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ள கையில் இணைவறிந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளவரை காக்கும் வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான், உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். சொல்லுங்க, இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவனே என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. தேவனே என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே வானபூமி ஆளுகிற தேவன் நீங்கதான், உயிர் உள்ளவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிர் இந்த உடலில் உள்ள வரைக்கும் பாடல் நீங்கதான் என்று பற்றி சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீங்கதான், நீங்கதான் என்னுடைய ஜீவன், நீங்கதான் என்னுடைய பலன், நீங்கதான் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீ உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. உயிர் உள்ளவரை என்னை காக்கிற தேவன் நீர்தான் அப்பா. அதை உணர்ந்தவனாக, அதை உணர்ந்தவனாக. ஹல்லேலூயா. என் தேவை அறிந்தவராக நீர் இருக்கிறீர், என் எண்ணங்களை அறிந்தவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நான் உண்மை அறியாமல் போனேன். ஹல்லேலூயா. நீதான் என் தேவை என்பதை உணராமல் போனேன். இந்த காலவெளியில் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவரே உடைய கிருபை என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த சமூகம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை மிகுந்தவரே, வல்லமை மாட்சிமை மிகுந்தவரே.
வசித்திட இறங்கியே வாருமே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கேட்போம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தேவனே. அவர் ஒருவருக்கே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுவோம், எல்லாரும் பாடுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. மனிதர்கள் மத்தியில் உலாவுகிறது அவருக்கு சிங்காசனம் விட்டு நாம் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம் நடுவே உயர்ந்திருக்கிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர். அவர் கனத்துக்கு உரியவர். அவர் மரியாதைக்கு உரியவர். போற்றுதலுக்கு உரியவர். அவர் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். நாமத்தை உயர்த்தி கொண்டே நாமத்தை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே. ஹல்லேலூயா. Jesus, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen. தேவனது காலவிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். மறுரூப மலை ஆமென் இறங்கின அதே மகிமை. ஆமென். மேல் விட்டு அறையில் இறங்கின அதே மகிமை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை ஆராதனை மகிமை நம்மை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஜனத்தின் நடுவே உலாவுகிற தேவன். நான் அவர்கள் நடுவே உலாவுகிறவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் சொன்ன தேவன். ஆமென். நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அற்புதங்களில் தேவன் இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஆளுகை வருவதாக இந்த ஆளுகை வருவதாக. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. வெள்ளமோல வருகிற சத்தியத்தினாய் குடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் உன்னை குணப்படுத்தி ஆமை குடியேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆமென் சுதந்திரிக்கப்படுகிற தேவன் இந்த காலவரின் வாழ்க்கை வேளையிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
Amen, amen. வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Thank you, Jesus. Thank you, Lord. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருப்போர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சொல்லுங்கள், சிங்காசனத்தில் வீற்றிருப்போர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
இன்றைக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அர்ப்பணித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய படிப்பில் அற்புதங்களை செய்கிறார். குடும்ப உறவுகளில் கத்தர் அற்புதங்களை செய்கிறார். சரீர பலவீனங்களை கத்தர் அற்புதங்களை செய்கிறார். செய்கிற ஊழியர்களில் கத்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் நடுவே நான் அற்புதங்களை செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். தடைகள் மாறப்போகிறது, குறைவுகள் மாறப்போகிறது. ஆமென். அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை குறித்து பழகிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். அறிக்கை ஆண்டவரின் அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஓர் அற்புதங்கள் காலை வேளையில் ஆண்டவரை வாழ்க்கையில் நடைபெற்றார். நீ அற்புதங்களின் தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன், அறிக்கை கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கானான் ஒரு திருமணத்திலே முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கு துவங்கின அவருடைய அற்புதம் தேவை. எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. வனாந்திரத்திலே தன்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் வழி நடுக அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அவர்கள் பிரமிக்கத்தக்க விதமான காரியங்களை செய்வார். கசந்து போன ஒரு தண்ணீர் ஊற்றை கண்டுபிடித்தார்கள். தண்ணீர் மட்டும் கசந்து விடவில்லை, அவர் மனம் கசந்து போனது. இந்த தேவனை நான் பின்பற்றி வந்தேனே, ஏன் இந்த நிலை என்கிற கசந்து போன வேளையில் அந்த கசந்த நீரை தேவன் மதுரமாய் மாற்றி அற்புதம் செய்தார். இன்னைக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்புதம் நடக்கும். கசந்து இருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். குறைவுபட்டிருக்கிற இந்த திருமணத்தில் அற்புதங்களை செய்த அதே தேவன் உன் குறைவு நிறைவாக அற்புதங்களின் தேவன். அற்புதங்களின் தேவன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வனாந்திரத்தில் மட்டுமல்ல, திருமண வீட்டில் மட்டுமல்ல, தேவாலயத்தில் அவர் அற்புதங்களை செய்தார். பல நாட்களில் கூடி இருந்த சகோதரி பார்த்தார். அருமையான தேவ பிள்ளை உலகை ஆண்டவர் இயேசு கடந்து சென்றார். அவளை தொட்டார். வேதம் சொல்லுகிறது, அப்ரஹாமின் குமாரத்தியாகி அவள் அன்றைக்கு நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தார். இன்னைக்கு தலை குனிந்த நிலைமையில, சற்று கூட நிமிர முடியாத நிலைமையில இந்த ஆராதனை வந்திருப்பாயானால் நீ தலை குனிந்தல்ல, உன்னை தலை நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவன் ஒரு அற்புதத்தை வாழ்க்கையை செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எந்த சூழ்நிலை தலை குனிந்து இருக்கிறாயோ அது ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னர் அப்போஸ்தலர்கள் முதல் அவர்கள் தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலய அலங்கார வாசலர்கள் ஒரு மனிதன் நடக்க முடியாதவனா, தன் தேவையை மற்றவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருந்தார். வேதம் சொல்கிறது, அவள் சொன்னால் தேவாலய வாசலுக்கு வெளியே அல்ல, தேவாலயத்துக்கு உள்ளே வரும்படி அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. எங்களிடத்தில் வெளியே பட்டுமல்ல, எங்களிடத்தில் விளையாட பெற்ற பொக்கிஷம் இயேசு நாமத்திலே எழுந்து நடந்து சொன்னார். எழுந்து நடந்து குறித்து தேவாலயத்துக்கு உள்ளே போனார். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உள்ளே வரவழைக்கிற அற்புதம் நடக்கும். ஆமென். தேவைக்காக மனிதனிடத்தில் கையேந்துகிற நிலைமை மாறி தேவ ஆலயத்துக்குள்ள தேவனை ஆராதிக்கிற நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். உலகத்தில் மனிதனை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி கரம் எடுத்தார். இதுவரைக்கும் அவன் கை மனிதனை நோக்கி கைகளை எடுத்தான். ஆனால் இப்பொழுது அவருடைய 2 கரங்களை பரலோகத்தின் தேவனை நோக்கி கரம் எடுக்க செய்தார். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். எண்ணற்ற அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போனார். இவரோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். இவரோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களின் தேவனுடைய வல்லமை என்னை நிரப்புகிறது. வாழ்க்கையிலே
இதுவரை அற்புதங்கள் நடைபெறக்கூடாது என்ற சூழ்நிலை மாற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை உனக்குள்ள பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை உனக்குள்ள பாய்ந்து வருகிறது. நீ அறிக்கையிடுகிற காரியங்கள் அற்புதம் நடக்கும். Thank you, Jesus. Thank you, Hallelujah. தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் இந்த விசுவாசத்தோடு நம்மளே ஒருவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தின் பலன் அநேக மகிமையான அனுபவங்களை நமக்கு பெற்றுத்தரும். வேதம் சொல்ற தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் ஆலயத்துக்கு வர கடவன் கிடையாது, விசுவாசிக்கு கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் ஆலயத்துக்கு வந்தது பெரிதல்ல, அவர் அற்புதங்களின் தேவன் என்று யாரெல்லாம் விசுவாசித்து இந்த காலவிட அறிக்கை பண்றீங்களோ அவர் அற்புதங்களை செய்ய துவங்கிவிட்டார். அவர் அற்புதங்களை செய்ய துவங்கிவிட்டார். இந்த சூழ்நிலை மாறும். இந்த சத்துரு விலகி போகும். இந்த தடை மாறி போகும். இந்த பலவீனம் மாறி போகும். நீ அற்புதங்களை தேவை விசுவாசிக்கிறப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும். Thank you, Jesus. அனலாயிரு என்கிற ஒரு செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவராகிய தேவன் அந்த சபையை பார்த்து சொன்னார், நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அனலாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே அனலுள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். அந்த நாட்களிலே, ஆகாப் ராஜாவுடைய நாட்களிலே, அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேலுடைய சமஸ்த ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அந்நிய தெய்வங்களின் பின்னாய் போய்விட்டார்கள். ஆகாப் ராஜா அவருடைய மனைவி எசபேலுடைய ஆலோசனையினாலே அந்த யெகோவா தெய்வத்தை வழிபட்ட அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன போது ஆண்டவர் எலியாவோடு பேசினார். அதில் நாம் ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38 வசனத்தில் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்திலே அங்கு எலியா தன்னை காண்பிக்கிறான். அங்கே ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நாம் இருவரும் பலிபீடம் கட்டி பலி செலுத்துவோம். அக்கினி நான் பதில் செய்கிற தெய்வனே தேவன் என்கிற ஒரு காரியத்தை எலியா கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகாப்பும் அவனுடைய பாகால் தீர்க்கதரிசிகளும் பலிபீடம் கட்டினார்கள். எலியா தனி ஒரு நபராக பலிபீடம் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க எண்ணலாம். உங்க பலிபீடத்தில் அக்கினி இறங்கினா உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், அதுதான் நடந்தது. முற்பிதாக்கள் எல்லாம் போய்விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் என்று எலியா சொன்ன போதுதான் ஆண்டவர் இந்த மகிமையான காரியத்தை அவனை கொண்டு செய்தார். எலியா பலிபீடம் கட்டினார். அந்த பலியின் மேல் அக்கினி இறங்கினது. அவன் சொன்னபடியே காரியங்கள் நடந்த போது ஜனங்கள் இந்த அதிசயத்தை பார்த்தார்கள். வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் அது நக்கி போட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் வேகமா போறதுனால நான் ஷார்ட்டா சொல்றேன். அந்த அக்கினி இறங்கின உடனே தான்
ஜனங்கள் எல்லாரும் உடனே வாய் திறந்து சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நேரம் கர்த்தர் தான் தெய்வம் அவளுக்கு தெரியும். ஆனாலும் அக்கினி இறங்காததினாலே, அற்புதம் நடக்காததினாலே, அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு நிலையில, கண்கள் சொருகி போன ஒரு நிலையில, கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கை செய்ய முடியாத ஒரு நிலையில அவர்கள் நாவும் அடைக்கப்பட்டது, கண்களும் மறைக்கப்பட்டது. ஆனால் அக்கினி எங்கே இறங்குகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அக்கினியினாலே தேவன் பதிலளித்தார். கர்த்தரே தேவன் என்று முழங்கினார்கள். பாகால் அவருடைய தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். யெகோவா தெய்வம் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அக்கினியினால் பதில் செய்கிற தேவன். அனலற்ற ஒரு நிலைமை, குளிர்ந்து போன ஒரு நிலை, இந்த காலை ஆராதனை இந்த இடத்துல நீ வந்திருப்பாயானால், உன் வாழ்க்கையில தேவனுடைய அக்கினி புறப்பட்டு வருமானால், நீ அனலாய் நீ மாற உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். நான் அந்த லவோதிக்கேயா சபையை, அதன் பின் சரித்திரங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, எரோபோலி என்ற இடத்திலிருந்து அவளுக்கு அந்த சுடு தண்ணீர் அங்கிருந்து வரும். வெந்நீர் ஊற்றுகள் இருந்து அந்த தண்ணீர் வந்து இந்த லவோதிக்கேயா வந்து சேரும் பொழுது அது குளிர்ந்து போய்விடுமா. அந்த நிலையை வைத்துதான் ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொன்னால், நீங்களும் இப்படித்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனல் உள்ளதாக, அக்கினி நிறைந்ததாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பலிபீடை எப்பொழுதும் என்ன செய்யுங்க, அக்கினி அவியாததாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் குளிர்ந்து போன வாழ்க்கை வேண்டாம், வெதுவெதுப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், ஆண்டவரை குறித்த பக்தியற்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம், மிதமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். தீவிரித்து செயல்பட வேண்டிய, அக்கினியாய் செயல்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஆகவேதான் நான் நேற்று கடந்த வாரத்தில் சொன்னேன், அக்கினி இல்லாமல் எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நீங்க போட்டிருக்கிற பொன் நகைகள்லாம் எங்க போயிட்டு வந்திருக்குதுங்க, அக்கினிக்கு போயிட்டு தான் வந்திருக்குது. அதனாலதான் பல பல பலன்னு மின்னுது. அல்லேலூயா. ஆகவே நீங்க சாப்பிட்ட இட்லிலாம் எங்க போயிட்டு வந்திருக்குங்க, எல்லாமே அக்கினி இல்லாமல் ஒன்று நடக்க. இனி போய் சமைக்க போறீங்க பாருங்க, மட்டனோ ஃபிஷ்ஷோ ஏதோ, அதெல்லாம் கூட என்ன ஆகலங்க, சுவை உள்ள ஆகாரமா மாறணும்னா அக்கினி வரணும். கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படித்தான். உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லைனா, தேவ அக்கினி வரலனா, சுட்டரிக்கப்படாத சில விஷயங்கள் சுட்டரிக்கப்படாவிட்டால் சுவை உள்ள வார்த்தை வராது, சுவை உள்ள சிந்தை வராது, தெளிவான பார்வை இருக்காது, எல்லாமே கெட்டு போய்விடும். ஆகவே இதை சீர்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து பலன் உங்கள் மேல் வரும். அதை காணும் பொழுது சீசன் வேதம் இப்படி எழுதப்பட்டது, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அப்பொழுது அவர்கள் பேச துவங்கினார்கள். திருச்சபை அன்றைக்கு பிறந்தது. சாதாரணமாய் அல்ல, அற்புத அடையாளங்களோடு சபை பெருகி வளர்ந்தது. தேவ ஆறுதல் பெற்று வணங்கினது. தேவ ஜனமே பாடுகளும் எதிர்ப்புகளும் மிகுதியாய் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவு வரும் பொழுது அவர்கள் அக்கினியாய் மாறினார்கள். அவர்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு இருந்த டயோக்ளியஸ் என்கிற ரோம பேரரசன் அவர்களை கொடுமைப்படுத்தினார். நீரோராயன் கொடுமைப்படுத்தினார். பல ரோம பேரரசர்கள் உயிரோடு கூட அவர்களை பந்தங்களாக, தீப்பந்தங்களாக வைத்து அவர்கள் கட்டி அவர்களை கொளுத்தினார்கள். உயிரோடு அவர்கள் எரிந்து பிரகாசித்தார்கள். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்தினுடைய அக்கினியினால் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த உன்னதமான அக்கினியை யாரால் அணைக்கவே முடியல. அந்த அன்பின் தீயை அணைக்க முடியல. ஆண்டவர் கொடுத்த அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அக்கினி அவியாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தருக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு ஒருவேளை குளிர்ந்து போய் அவிந்து போகிற நிலையில இந்த இடத்தில் வந்திருப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய அனல் ஊட்டும்படி உன்னோடு கூட இந்த செய்தியின் வாயிலாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் கடந்த நாளில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆகவே அக்கினி இறங்கின பிறகுதான் ஆசீர்வாதமான மழை வந்தது.
அக்கினி ஏன் வந்ததுன்னா தீமையை சுட்டெரித்தது. ஆசீர்வாதத்தை கேட்கிற விசுவாச பிள்ளையே, முதலாவது வாழ்க்கையில் அக்கினி வரட்டும், ஆண்டவர் வரட்டும், அபிஷேகம் வரட்டும், தேவ வல்லமை உன் வாழ்க்கையில வரட்டும். உன்னில் இருக்கிற தீமை சுட்டெரிக்கப்பட்ட பின்புதான் ஆசீர்வாதமான மழை வரும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட். இந்த லவோதிகேய சபை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையான தேவனுடைய நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனத்தை சொன்னேன். கிதியோன் இப்படி சொல்லுகிறான், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். ஆகவே தேவன் நம் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் மூலமாக அக்கினியாக அந்த தேவன் நமக்குள்ள ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாய் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலர் 15:29 வசனங்களே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே குளிர்ந்து போன ஒரு வாழ்க்கையில அனலுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் விரும்பும் இப்படி அனலுள்ள வாழ்க்கையின் அனுபவம் எதெல்லாம் இருக்குது என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் நான் ஆரம்பிச்சேன். உங்களோடு பேச முடியவில்லை. இந்த அனலுள்ள அனுபவம் எதில் இருந்தெல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள அக்கினியை உண்டு பண்ணும். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் அதை அந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு முன்னுள்ள அதிகாரத்திலும் வசனங்களிலும் ஆண்டவர் அதிகமாக நேசம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துவதை பார்க்க, என் நேசர் என்கிற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனமா அப்படி சொல்லுது பாருங்களேன். திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன செய்ய முடியாதுங்க, அணைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவருடைய நேசம் அவ்வளவு பெருசுங்க. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அணைக்க முடியாது. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அணைக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இதை அணைப்பதற்கு, ஆண்டவர் மேல் இருக்கிற நேசத்தை அணைப்பதற்கு, அவருடைய அன்பை நம்மை விட்டு எடுப்பதற்கு இந்த உலகத்துல பல திட்டங்களை பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் இதுவரைக்கும் உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு, திருச்சபை தோன்றின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் இந்த தீயை அணைக்கவே முடியவில்லை. பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நேசத்தீ அனல் ஊட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அநேகருடைய இருதயங்கள் இந்த நேசம் இருக்கிறதுனால்தான் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள், சாகிறார்கள், கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் விரும்புகிற அனலாவுள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும்னு சொன்னா, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம செய்யணும்னு சொன்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த அக்கினியை உண்டு பண்ணுவது, அனலுள்ள வாழ்க்கையை பாதுகாப்பது எது என்று சொன்னால் முதலாவது நேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நேசத்தை திரளான தண்ணீர்களால என்ன செய்ய முடியாதுங்க, அணைக்க முடியாது. அன்பு. அல்லேலூயா. பவுல் இதை சொல்றாரு. ரோமர் கேட்ட புத்தகத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டார். அது வேலையா இருக்கட்டும், 2 டபுள் சம்பளமா இருக்கட்டும், கல்யாண பத்திரிகையா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், துணி கடைக்கு போறதா இருக்கட்டும், ரேஷன் வாங்குறதா இருக்கட்டும், சில துணி துவைக்கிறதே நின்றுவாங்க. எவ்வளவு நேசம் பாருங்க. அப்போ நேசத்தை அணைக்க முடியாது இந்த உலகத்தின் சூழ்நிலைகள். பவுல் அது அழகா சொல்றார். ரோமர் கேட்ட புத்தகத்துல வாசித்து பாருங்கள், 8ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். அவர் உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 36 இருந்து நீங்க வார்த்தைகள் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, யாகலுமோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
வைக்கிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதனானாலும் அதிகாரமானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் என்னுடைய ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. கைகளை தட்டி சொல்லுங்க. நேசம் நமக்குள்ள அது அனலை உண்டு பண்ணுகிறது, அக்கினியை உண்டு பண்ணுகிறது. எனக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு ஒரு காரியம் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு அதை யாராலும் அணைக்க முடியும். அந்த அன்பு இருந்ததுனாலதான் நான் சென்னையில இருந்து இந்த ஊருக்கு வந்து தனியா இருந்தேன். அதுக்கு யாரும் எனக்கு சம்பளம் கொடுக்கல. அன்பு எனக்குள்ளது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கொழுந்து விட்டு எரிகிற அன்பு. அந்த அன்பு பிறரை நேசிக்க சொல்கிறது. அந்த அன்பு பிறருக்கு உதவி செய்ய சொல்கிறது. இந்த லாக்டவுன் நாட்களில் நிறைய பிள்ளைங்க உதவி செஞ்சீங்க. காரணம் தெரியுமா? உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அந்த அன்பு, அந்த நேசம் பிறரை நேசிக்க வைக்கிறது. உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அந்த அன்பு பிறரை மன்னிக்க வைக்கிறது. உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற அன்பு இயேசுவை சகோதரர் சொன்னது போல கடலூர் மாவட்டத்துக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கிறது. ஆகவே இந்த நேசம் அது அக்கினியை போன்றது, அக்கினி தழல் போன்றது. அது நமக்குள்ளே நம்மை அனலாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே எது குறைஞ்சிட்டாலும் எது குறையக்கூடாதுங்க. நேசம் குறையக்கூடாது. எங்கேயுமே நேசம் குறைஞ்சிட்டாலே பிரச்சனை தான். உலகத்திலேயே கேரக்டர்ல முதல் சிறந்த கேரக்டர் எதுதாங்க? அன்பு தாங்க. அன்பு இல்லைன்னா எல்லாம் போயிடும். அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 200 சவர நகை போட்டு வந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட அன்பு இல்லைன்னா நீ நடுவோட்டு தான் நிக்கணும். மாப்பிள்ளை கலெக்டர் மாப்பிள்ளை கோட் ஷூட்டோட சும்மா கர்லிங் யார் கண்ணுலாம் அண்ணன் அழகா இருக்குது, சூப்பரா இருக்கிறார் மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளைக்கு அன்பு இல்லைன்னா கலெக்டர் மாப்பிள்ளை கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. எதுதான் வேணுங்க? அன்பு தாங்க. நல்ல கறி சாப்பாடு நம்ம ஏரியாவுக்கு வந்தா கேட்கறாங்க, மாஸ்டர் சீ ஃபுட் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த சீ ஃபுட்லாம் நீங்க செஞ்சு வச்சாலும் அன்பு இல்லைன்னா எது பிரதானங்க? ஹல்லேலூயா. பண்பொரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். அப்ப இந்த அன்பு எங்க வருதுன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு ஆண்டவருடைய அன்பு, அவருடைய நேசம் நமக்குள்ள எப்படி இருக்கிறதா? அக்கினியா வச்சுக்கலான்ற. அல்லேலூயா. அது அணைஞ்சிடக்கூடாது. ஊதி 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 வச்சுக்கணும். அந்த அனல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆகவேதான் அனலாகிறேன் என்று சொன்னாருடைய அர்த்தம் என்னன்னா, நேசம் அனலை போன்றது, அக்கினியை போன்றது. ஹல்லேலூயா. அது அவிந்திராம பாத்துங்க. உங்களுக்குள்ள அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். அன்பு தாழ்ச்சி வரக்கூடாது, அன்பு குறையக்கூடாது, அன்பு மாயமற்றதா இருக்கக்கூடாது. அன்பு எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் இருக்க வேண்டும். அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். அன்பினால் தான் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு தான் நமக்காக ஜீவனை கொடுக்க வைத்தது. அந்த அன்பு தான் அவருக்காக நம்மை வாழ வைக்கிறது. அந்த அன்பு தான் பிறருக்காக உதவி செய்ய வைக்கிறது. அந்த அன்பு அக்கினியை போன்றது. அது அவிந்து விடாமல் நீங்க பாக்கணும். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் ஒரு விஷன் பார்த்தாராம், தரிசனம் பார்த்தாராம். அப்ப பார்த்தா தேவ தூதர்லாம் எண்ணெய் ஊத்திக்கிட்டே போறாங்களாம். சென்ட்ராஸ் எரியுது, புதுப்பட்டினம் எரியுது, கல்பாக்கம் எரியுது. எரியுதுன்றீங்க, நீங்க சொல்ற அக்கினி இல்ல, ரிவைவல். தேவனுடைய அந்த வல்லமை, தேவ பிரசன்னம் தேசங்களை அப்படியே பற்றி பிடிக்கிறது. தேவ தூதர்கள் இந்த அக்கினி அனல் ஊட்டுறாங்க, எரிய விடுறாங்க. பிசாசு பின்னாடியே தண்ணி ஊத்திக்கிட்டே போறான். பிசாசு என்ன பண்றான்? தண்ணி ஊத்திக்கிட்டே போறான். அந்த தேவ மனுஷனுக்கு அந்த ஆண்டவர் விளக்கி சொன்னாராம். ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரிவைவலா இருக்குது? சபையில பாத்தீங்கன்னா அல்லேலூயா பார்க்கணும், ஆவியில நிறையத்தை பார்க்கணும், கையை தட்டுறதை பார்க்கணும், வீட்டுக்கு போனதான் தெரியுது. தொட்டு பார்த்தா சில்லுன்னு அவ்வளவு அக்கினியா இருந்தோம். அதெல்லாம் மாறிடும். அப்படி மாறக்கூடாது. அப்போ யார் பின்னாடியே தண்ணி ஊத்துறா? பிசாசு உங்களை அவித்து போடும்படி, உங்கள் அனல் உள்ள வாழ்க்கையை கெடுத்து போடும்படி அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான்.
நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை அது குளிர்ந்து விட்டால் மற்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அனலா நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே முதலாவது நம்மை அனலுள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஆண்டுடைய நேசம். அது ரோமரின் புத்தகம் 5:5 சொல்கிறது, தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? எப்படி ஊற்றினாரா? பரிசுத்த ஆவியின் மூலமா ஊற்றி இருக்கிறார். வசனம் தான் சொல்லுது. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? ஆமா, ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ அன்பு தான் உங்களுக்குள்ளே அனலுள்ள வாழ்க்கையை தக்க வைக்கிறது. அல்லேலூயா. புழுந்து போகாமல் இருப்பதற்கு தேவனுடைய நேசம் உங்களுக்குள்ள அக்கினியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நேசம் குறையக்கூடாது, அன்பு குறையக்கூடாது. அல்லேலூயா. அன்பு குறையாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ ஜனமே, உங்கள் இருதயங்களில் எது ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இப்ப கேளுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை, உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்குதான் கேளுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரி நிறைய பேர் சத்தம் போடுறாங்க, பாஸ்டர் அதை பத்தி சொல்றாரு, நமக்கு அது ஒன்றும் வரவே மாட்டேந்தையா அப்படின்னீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறீங்க? நல்லதையே கொடுக்குறீங்க. அல்லேலூயா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா மேல பொண்ணு கீழே பொண்ணு என்ன பொண்ணு, செப்பல் கூட என்ன பண்ணுவாங்க, பொன் கலர்லயே வாங்குவாங்க. பாத்தீங்களா? இருக்கும் எல்லாமே அப்படி மின்னணும் பொண்ணு மாதிரி. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நல்ல பட்டுப்புடவை எடுத்து தர மாட்டேனோ அப்படி சொல்லாரு. அப்படி சொல்லிதான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பரிசுத்த ஆவியில் கூடாது இருப்பது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லதவங்க பெஸ்டானது உங்க பிள்ளைகளுக்கு தரீங்களே, ஆண்டவர் பெஸ்டான ஒன்று தராரு. அதுதான் அவிந்து போகாத அனலா இருக்க செய்கிற அந்த நேசம் என்கிற பரிசுத்த ஆவியை, தேவனுடைய அன்பை உங்களுக்குள்ள ஊற்றுகிறார். இவர் எங்கிருந்து வந்தார்? தேவனிடத்திலிருந்து வந்தார். இவர் இயேசுவினாலே பரிந்துரைக்கப்பட்டார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டார். இப்போ உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அன்பு. அல்லேலூயா. இப்போ நம்முடைய இருதயங்கள் என்ன ஊற்றப்பட்டிருக்குங்க? அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஃபாதர் அழகா அன்பு பெருகுதையா, அப்பாடா அப்பாவும் சமூகத்திலே அபிஷேகம் வளருதையா, எபினேசர் பார்வையிலே அன்பு பெருகுதையா, அப்பாவும் சமூகத்திலே அபிஷேகம் வளருதையா, எபினேசர் பார்வையிலே துள்ளுதையா. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. என்ன பெருகுதையா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அன்பு பெருகுதையா. எங்க? அப்பாவும் சமூகத்திலே அபிஷேகம் வளருதையா, எபினேசர் பார்வையிலே. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல வர வர இந்த அபிஷேகம் ஊற்றப்பட ஊற்றப்பட ஒன்னே ஒண்ணு நடக்கும், உங்களுக்குள்ள அன்பு பெருகும். நீங்க அன்பானவர்களா மாறிடுவீங்க. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார், நீங்களும் தேவ சாயலா மாறிடுவீங்க. அதுதான் நீங்க தேவ சாயலா மாறி தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். உங்களை அவித்து போடும்படி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அனல்லாமல் கெட்டு போக பண்ணும்படி சாத்தான் எத்தரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன், நீ அனலாயிரு. அல்லேலூயா. ஆகவே நேசம் ரொம்ப முக்கியமானது. நேச தழல் என்ன செய்யாதான்? நமக்குள்ளே உண்டாகும் பொழுது திரளான தண்ணீர்கள் கூட அதை என்ன செய்ய முடியாதான்? அதை அணைக்கவே முடியாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நேசம் அவ்வளவு பெருசுங்க.
அவ்வளவு பெரிதான நேசம் நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு விஷயத்தை நாம படிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நேசித்தேன். நல்ல கவனிங்க, போறோம். எகிப்திலிருந்து என்ற குமாரனை வரவழைத்தேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபை என்ன செஞ்சேன்? நேசித்தேன். ஒரே ஒரு வார்த்தை, அவனுடைய குமாரனை நான் என்ன செஞ்சேன்? எகிப்துக்கு வரவழைச்சேன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜெனரேஷன் உண்டாச்சு போச்சு. தேவனே இதெல்லாம் செய்யறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல் வார்த்தை சொல்றாரு, யாக்கோபில் அது துவங்குகிறது, உன்னை நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். நான் அவனை நேசித்ததுனாலதான் அவங்க மகனை எங்க கொண்டு வந்தேன்? எகிப்துக்குள்ளே கொண்டு வந்தேன். எகிப்தியரை காக்கும்படி, இஸ்ரவேலுடைய சமூக அந்த சந்ததியை காக்கும்படி நான் அவனுடைய குமாரனை கொண்டு வந்து நான் தான் ஆசீர்வதித்தேன். அப்ப ஆண்டவருடைய முதலாவது அவருடைய நேசித்தேன் என்கிற அந்த வார்த்தைக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அம்மா. அதனாலதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எகிப்துக்குள்ள குமாரனை கொண்டு வந்தவர் எகிப்துக்கு உள்ளே இருந்து மறுபடியும் அவளை வெளியே கொண்டு வந்தார். காரணம் தெரியுமா? அவங்களை நேசிக்கிறதுனால. அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்த தேவன் வனாந்தர மார்க்கமாய் அவர்களை வழி நடத்தின போது வழியருகே அற்புதங்களை செய்தார். காரணம் தெரியுமா? அவர் நேசித்ததினாலே. தாம் நேசிக்கிறவர்களுக்கு அவர் எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இப்ப கேளுங்க, உங்களுக்கு காசு வேணுமா, புடவை வேணுமா, பணம் வேணுமா, நேசம் வேணுமா? அதுதான் இந்த மாசம் பாட்டை ஏன் பிரிண்ட் பண்ணி உங்க கையில கொடுத்துக்கிறேன்னா, ஏன் கொடுத்துக்கிறேன்? அந்த அம்மா கொடுத்துக்கிறீங்க, ஏன் கொடுத்துருக்குறீங்க? என்ன சொல்றாருங்க அதுல? என் தேவையை சொல்லி சொல்லி உணர்ந்து சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஜபம் ஆரம்பிச்சாலே இந்த வருஷம் முழுதும் மளிகை சாமான் தேவை, பசங்களுக்கு பீஸ் கட்ட தேவை, ஆண்டவரே கடன் அடைக்க தேவை, வேலை தேவை, திருமணம் தேவை, ஹாஸ்பிட்டல் தேவை. இதேதான் ஜபமே நமக்கு. ஆனா நீங்க தேவையா? நீங்க கொடுக்கிற ஆண்டவர் தான் ஆண்டவரே. ஒரு நான் ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க, தேவையை சொல்லி சொல்லி கேட்பாங்க. இந்த பாடல் என்ன தொட்டுச்சு? ஆனாலும் உங்க கையில கொடுத்துருக்கிறேன். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், தேவையே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. பாடுங்க எல்லாரும், எல்லாரும் பாடுறாங்க. என் சொந்தமே, என் தேவை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றோடு சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதா. இந்த வாடும் பூமி ஆளும் தேவன் நீங்கதா. இந்த உயிரோடை உள்ளவரை பாட நீங்கதா. இந்த வாடும் பூமி ஆளும் ஆளும் தேவன் நீங்கதா. சொல்லி சொல்லி நம்ம நமக்காக தான் ஆண்டவரை தேடுறோம். ஆனா அவரை தேடணும்ன்ற சிந்தை நமக்குள்ள குறைவா தான் இருக்குது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நேசம்னா யாக்கோபை நான் நேசித்தேன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஒரு முறை யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு
சீடர்கள் ஒருவனாகிய சீமோன் பேதுருவை சந்திக்கிறார். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் போயிட்டார். அல்லேலூயா. இயேசு போனதுமே அவர் போயிட்டார். சில சபைகள பாஸ்டர் சில மூப்பர்கள் இல்லைன்னா எல்லாரும் எங்க போயிருவாங்க? என்ன எங்க போயிருவாங்கம்மா? பின்மாற்றத்துக்குள்ள போயிருவாங்க. இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது, என்ன சிஸ்டர் நீங்க வரல, என்ன பிரதர் வரல, ஜபத்துக்கு போனீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இயேசு உயிர் தெழுந்து போயிட்டு வரப்பா, நீங்க ஊழியம் செய்ய சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் எங்க கிளம்பிட்டாருங்க? மீன் பிடிக்க போயிட்டாருங்க. அல்லேலூயா. ஆகவே வலைகளை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டார். அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். ஏப்பா, இப்படி நான் உன்னை அழைச்சி மகிமையான ஊழியத்துக்கு நான் உன்னை வைத்திருந்தா நீ மறுபடியும் பின்வாங்கி போயிட்டேப்பா. வாழ்க்கை குளிர்ந்து விட்டது, நேசம் குறைந்து விட்டது. ஆண்டவர் வந்து கேட்டது என்ன தெரியுமா? ஊழியம் செய்வாயா, ட்ராக்ஸ் கொடுப்பாயா, ஜெபம் பண்ணுவாயா, அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டாருமா? என்னை நேசிக்கிறாயா, என் மேல அன்பா இருக்கிறாயா? அப்போ அவருடைய தேவையே இதுதாங்க. அதுதாங்க அவரு அதான் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? ஒரு பாடல் ஒன்று உண்டு. அல்லேலூயா. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாக இருப்பாயா? ஆகவே ஆண்டவருடைய நேசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு நேரா வந்தாரு, ஊழிய செய்யலாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து கேட்கிறாரு, சீமோனே சீமோனே, என் மேல அன்பா இருக்கிறாயா? ஒரு முறை கேட்டா பரவாயில்ல, ஐ லவ் யூ பாஸ்டர், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படி சொல்லியிருப்பான். டெஃபினெட்லி நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமே அப்படி சொல்லியிருப்பான். ஆண்டவர் எத்தனை முறை கேட்கிறாருங்க? ஆண்டவர் டைரக்டா வராரு, என்னை நீ நேசிக்கிறியா? ஏன்னா நேசம் வந்துட்டா ஊழியம் வந்துடும், நேசம் வந்துட்டா ஜெபம் வந்துடும், நேசம் வந்துட்டா துதி வந்துடும், நேசம் வந்துட்டா மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். நேசம் குறையுமா? நேசம் அக்கினியை போன்றது. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு ஆண்டவர் நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். அதுதான் கேட்கிறார் சீமோன் பேதுருவை, என்னை நீ நேசிக்கிறியா பா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொன்னார், ஆண்டவரே அவன் நேசிக்கிறான், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். கடைசியா சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளே ஊழியத்தை அப்புறம் தான் சொல்றேன், முதல்ல என்னை நேசிக்கிறேன் முதல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. கல்யாணத்துல அப்படிதான் கேட்கிறோம் இல்லையா? இந்த மணமகனை இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் அதெல்லாம் மறந்துடுவாங்க நிறைய பேர். இவரையே மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை நேசிக்கிறாயா? எஸ் சார். நீங்க சொல்லும் போது பார்க்கணும், என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன் பாஸ்டர். அதில் நிறைய பேர் மைக்கு கொடுத்து சொல்லுவாங்க திரும்ப திரும்ப. அது இவங்களை கேட்பாங்க, இவருக்கு கீழ்ப்படிந்து இவருக்கு பணிவிடை செய்து சாப்பாடா அங்க இருக்கு போ. ஆனா இதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? இதெல்லாம் பணிவிடை செய்து இவரையே உன்னுடைய விவாக கணவரை ஏற்றுக்கொள்வாயா? எஸ் சார், நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறார். நீ நேசிக்கிறியா? முதல்ல நீ ஊழியம் செய்யறது அப்புறம் இருக்கட்டும். அவரை நேசிக்கிறவர்கள் அவரோடு கூட சம்பாஷித்துக் கொண்டே இருப்பார்கள். நேசம் நம்மளை அலங்காரம் பண்ண வைக்கும். பண்ண வைக்குதா? அந்த பையனுக்கு தலையே வர தெரியாது, பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிடும். என்னாச்சுங்க? அது வேறு விதமான நேசம். இது அழிஞ்சு போகிற நேசம், பாதியில கைவிடுற நேசம். ஆனா நாம நேசிக்கிற நேசம் நம்முடைய தேவனுடைய நேசம். அவருடைய அன்பு அழியாத அன்பு, நித்திய காலமா இருக்கிற அந்த அன்பை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நேசம் அது அக்கினியை போன்றது, அக்கினி தழல் போன்றது. அது எத்தனை தண்ணீர் ஊற்றினாலும் அணைக்கவே முடியாது. ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற நேசம், நான் அவர் மேல வைத்திருக்கிற நேசம், இந்த உலகத்துல யாரும் எதனாலும் பிரிக்க முடியாது. அதுதான் பவுல் சொல்றார், அவரை விட்டு என்ன பிரிக்கவே. கிறிஸ்துவுக்காக மரித்தாங்க, தன் ஜீவனை கொடுத்தாங்க. இன்றைக்கு கர்த்தர்களோடு பேசுறார், நீ அனலா இல்ல பிரதர், நீ ஒரு சந்தர்ப்பவாதியா இருக்கிற,
தேவைக்கு மட்டும் தேவனை தேடுறேன். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்குது நீ அனலாயிரு. அந்த நேச அனல் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கட்டும். உனக்குள்ள அந்த நேசம் இருந்துகிட்டே இருக்கட்டும். நீ ஏன்பா வரலன்னு உன்னை கேட்க கூடாது, நீயே வரணும். ஹல்லேலூயா. நீ ஏன் பாஸ்டிங் எடுக்கலன்னு கேட்க கூடாது. உனக்குள்ள தூண்டப்பட்டு ஒரு ராத்திரி நீ பாஸ்டிங் எடுக்கணும். காரணம் என்ன? ஏமா சாப்பிடல? ஆண்டவர் மேல எனக்கு நேசம் இருக்கிறது. நான் கொஞ்ச நேரம் அவரோட நான் ஜெபம் பண்ண போறேன். ஏன் பிரதர் நீங்க இப்படி இந்த இரவு நேரத்துல சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு அவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், அவரோட நான் தனித்திருக்க போறேன். இந்த நேசம் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்குமா? இந்த நேசம் நம்மளை வளர வைக்கும். இந்த நேசம் அவரோடு தனித்திருக்க வைக்கும். இந்த நேசம் அவரோடு சம்பாதிக்க வைக்கும். இந்த நேசம் அவருடைய சாயலை பெற்று தரும். ஜெபிக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்காதவங்களை நீங்க கேட்டு பாருங்க, ஒரு மாற்றமும் நடக்காது. ஒரு மாற்றமும் நடக்காதவர்கள் உருமாற்றம் அடையவே முடியாது. அப்ப மாற்றங்களை ஏற்படுத்துவது தேவனோடு இருக்கிற உறவு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, உன்னை சுத்தவானாய், உன்னை அற்புதமான ஒரு மனிதனாய் ஆண்டவர் மாற்ற இந்த காலவெளி விரும்புகிறார். ஆகவேதான் கேட்டார், என்னை நீ நேசிக்கிறியாப்பான்னு கேட்டார். சீமோன் பேதுரு தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நேசம் அப்படித்தான் நம்மை அழைக்கிறது. ஊழியத்திற்கு தேவன் அழைக்கும் பொழுது அப்படித்தான் அழைக்கிறார். 2 யோவான் 1:1 வாசிக்கும் பொழுது 3 யோவான் 1:1 3 யோவான் 1:3 இந்த வசனங்களை வாசிங்கன்னா, நான் நேசிக்கிற அம்பாள், நான் நேசிக்கிற காயோ, நான் நேசிக்கிற சபையா. அங்கே சொல்லப்படுற வார்த்தை தான் அந்த நேசிக்கிற என்கிற வார்த்தை வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். ஆகவே உங்க வாழ்க்கை எப்பொழுதும் தேவ அனல் உள்ளதாய் பூத்து போகாமல் பாதுகாக்க வேண்டுமானால் முதல் உங்களுக்குள்ள தேவ அன்பு நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது தேவ அன்பில் நீங்க நினைச்சிருங்க, நிலைச்சிருக்கணும். தேவ அன்புக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க, ஃபேமிலி பிரேயர் பண்ணலாம் வரீங்களா அப்படின்னு கடகடன்னு ஓடி வந்து உட்காரணும். ஏன்? யார் மேல நேசம்? கூப்பிடுற ஆள் மேல வரும் பாருங்க கோபம் பசங்களுக்கு. இது வேற வேலையே கோபமா வரும். சில பிள்ளைகளுக்கு சீக்கிரம் என்ன செய்யணும் முடியும். இதுவரைக்கும் தூங்காத பிள்ளைங்க, இதுவரைக்கும் வேலை செஞ்சிருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஜபம் வந்த உடனே பாத்தீங்கன்னா அப்பதான் தண்ணி குடிக்க போறேன். சிலர்லாம் அடிக்கடி தண்ணி குடிக்க போவாங்க. என்ன இல்லைங்க, பிரசங்கம் ஆரம்பிக்கும்போது தண்ணி குடிக்க போவாங்க. ஜபம் பண்ணி கன்க்ளூஷன் பிரேயர் வந்து பாருங்க, அப்பதான் நம்மள அறிக்கையிட்டு ஜபம் பண்ற ஜபம். அந்த ஜபத்துல ஒரு சிஸ்டர் வந்தாங்க, போட்டு அடிவிலே காரணம் எதுக்கு வந்த நீ சபைக்கு. இந்த கடைசி ஜபத்தை என்ன செய்யணும்? செய்யணுங்க, சேர்ந்து செய்யணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன இல்லைங்க, நேசம் இல்லைங்க. ஆண்டவருடைய நேசம் நம்ம மேல இருக்குமானால் நம்ம எதையாவது கத்திரக்காய் செய்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவை அவர்தாங்க. நம்ம தேவையை சொல்லி சொல்லி அவரை துக்கப்படுத்தாம, நம்ம பிரச்சனையை சொல்லி சொல்லி அவரை வேதனைப்படுத்தாம, ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கேன், அந்த நேச தழல் என்மேல் அனல் கொண்டு எப்போதும் காணப்பட உம்முடைய அன்பிலே நான் நிலை கொண்டிருக்கேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எது குறைஞ்சாலும் அன்பு குறையக்கூடாதப்பா. என்கிட்ட இருக்கிற நகை போயிடும், என்கிட்ட இருக்கிற மனுஷன் போயிடுவான், எனக்கு இருக்கிற செல்வாக்கு போயிடும், எனக்கு இருக்கிற பதவி போயிடலாம், எனக்கு இருக்கிற எல்லாம் போயிடலாம். ஆண்டவரே தெய்வமே உங்க மேல இருக்கிற அன்பு குறையக்கூடாது. ஆண்டவரே அன்பு குறையாமல் என்னை ஆண்டவரே ஒரு நிறைவை தாங்க. ஆண்டவரே அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்க அன்பினால் நேசத்தால் என்னை மூடுங்க ஆண்டவரே, நேசத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீங்க அப்படி செய்கிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவ அன்பை நீங்கள் நாடுங்கள், தேடுங்கள், தேவனுடைய நேசத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு பாயிண்ட், அக்கினியை உண்டு பண்ணுகிற இன்னொரு விஷயம் என்னன்னா ஐக்கியம். என்னதுங்க? ஐக்கியம். சிக்கி முக்கி கல்லுன்னு ஒரு கல் இருக்குது, தெரியுமா? ஆமா, அந்த காலத்து காட்டுவாசிகளை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த காடுகள் இருக்கும், ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல்லு மேல என்ன செய்யணுங்க, உரசுனா என்ன வருங்க? ஒரே கல்லை உரசுனா என்ன வராதுங்க? வராது. ஏன்? இந்த லைட் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு நேர ஃபேஸ் பின்னாடி அவர் தான் எடுத்துட்டு வந்து லைட் எரிய வைக்க முடியுமா?
முடியாது. ஏன்? இன்னொரு வயிறு சேரும். அல்லேலூயா. இது எல்லாமே இந்த ரெண்டு இணைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் உறவு, ஐக்கியம். ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் உள்ளதா இருக்குன்னு சொன்னா, இரண்டாவது ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில நீர் பூத்து உங்க வீட்டு அடுப்புல பூனை வந்து தூங்காம உங்களுடைய பலிபீடம் எப்போதும் அக்கினியா இருக்குன்னு சொன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம், ஐக்கியத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு எப்பவுமே தனியா இருக்கணும்னே விரும்புவாங்க. எப்படி இருக்க விரும்புவாங்க? தனியா இருக்கு. வாழும் பொழுதும் தனியா வாழ்வாங்க. வாழ்க்கை துணை வந்த போதும் தனியாவே இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்படி தனிமைப்படுத்தி கொண்டு தேவனோடு சேர மாட்டாங்க, சபையோடு சேர மாட்டாங்க. கடைசியில பார்த்தா தனியாவே போயிடுவாங்க. தனிமரமா தவிக்கின்றேன் நான், யாரும் இல்ல உலகினிலே. அல்லேலூயா. தனியா போற அந்த விஷயம் வந்து நல்லதல்ல. பைபிள் என்ன சொல்லுன்னா, ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ. நீ தனியா போனீங்கன்னா விழுந்துருவேன். உன்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. இயேசுநாதர் கூட ஊழியத்துக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புனாருங்க? ரெண்டு பேரா அனுப்புனாங்க. ஏன்னா அந்த வசனத்தின் படி ஒரு ஆள் மயக்கச்சி வந்தா கூட ஒரு ஆள் தண்ணி தெளிப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஏதேனிலே ஒரு வார்த்தை சொன்னார். ஆதாம படைச்சிட்டு அவனை பார்த்தார், உத்து பார்த்தார். அழகா இருக்கிறான், ஆனா எப்படி இருக்கிறான்? ஐயோ தனியா இருக்கிறான் சொன்னார். தனியா இருப்பது நல்லதல்ல. நான் கூட அப்படிதான் யோசிக்கிறேன் பாஸ்டர். சில வாலிப பிள்ளைங்க யோசிக்கிறீங்க. நல்லதல்லதான். ஏற்ற துணையை அவர் தருவார், ஏற்ற காலத்துல அதை தருவார். ஆமென். நல்லா கவனிங்க. ஆகவே தனிமையை தேவன் ஒரு நாள் அனுமதிக்கவில்லை. நீங்க வேதம் முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா, உறவு என்கிற ஒரு விஷயம் மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து ஒரு ஆசிரியர் இல்லையா, அவங்களோடு நான் அவங்க சொல்ற விஷயத்தை நான் கற்றுக்கொண்டதுனாலதான் அந்த உறவு எனக்கு ஞானத்தை கற்றுக்கொண்டது. எனக்கு இயேசு கற்றுக் கொடுத்தது ஒரு நபர், என்னை வேதாகமம் படிப்பதற்கு கற்றுக் கொடுத்தது ஒரு கல்லூரி. அப்போ இந்த உறவுகள் தான் நம்மள ஒவ்வொரு இடத்துல உருவாக்கி வந்திருக்கு இல்லையா? அம்மா சோறு விட்டுலன்னு இன்னும் வந்து என்ன செய்திருக்க மாட்டேன், வளர்ந்துருக்க மாட்டேன், நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு அது 4 சோறு எடுத்து வைக்கும். அது உள்ளவும் போகாது, கீழே தான் சிந்தம். அப்புறம் சில சிஸ்டர் ஒரு கொட்டி என்ன செய்வாங்க, ஊட்டுவாங்க. சிலர் ஊட்டுறதை நான் பார்த்துருக்கிறேன். அது விழுங்குதோ இல்லையோ போட்டு அடைப்பாங்க. எப்படியாவது அடைச்சு கிடைச்சு அது என்ன ஆகணும், புஷ்டி ஆகணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அங்க இந்த உறவுகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அம்மா சோறு விட்டு, ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்க, அல்லேலூயா. பஸ் டிரைவர் என்ன செய்ய, நம்மள போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க, இப்படி நல்ல உறவுகளை வச்சிருக்காரு. நீ சுத்தி பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, விதவிதமான ஃப்ரெண்ட் இல்லையா? இந்த உறவுகள் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை வளர்த்து உருவாக்குகிறது. இது உலகத்தில் நமக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்தாலும், ஆவிக்குரிய உறவு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு நல்ல உறவு. ஆகவே அருமையான தேவன் சொல்லுவார், ஒருவர் 1000 பேரை 2 பேர். நான் இந்த வசனத்தை ரொம்ப நம்பி நானும் அந்த பசங்களாம் கல்யாணம் பண்ணும்போது ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த தம்பி ஒரு ஆள் இப்போ 1000 பேர் துரத்துறாரு, இப்போ எவ்வளவு பேர் துரத்த போறாரு, கல்யாணம் பண்ணுங்க. 10,000 எவ்வளவுங்க, 10,000 பேர் துரத்துவாங்க. ஏகப்பட்ட ஆத்மா கொண்டு வருவாங்க. சபையில ஊழியத்துல பயங்கர தூணாய் அப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு ஆள் இருக்கும்போது 1000 பேர் துரத்துனா கரெக்ட். 2 பேர் செஞ்சதுமே ஒரு ஆள் கூட துரத்துறது இல்லை. எந்த ஜபத்துக்கு வரதில்லை, எந்த ஊழியத்துக்கு வரதில்லை, எங்கேயும் ஆவிக்குரிய விஷயத்துல கலந்துக்கிறது இல்லை, எங்கேயாச்சும் கிளம்பிடுறது. தேவ ஜனமே கேளுங்க, தேவன் நமக்கு இந்த உறவை ஏன் ஏற்படுத்துறார் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் சொல்கிறேன், 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க?
1000 பேரை. அப்படியானால் தேவன் இன்னொரு நபரோடு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான காரணம் ஒரு பெரிய செயல் அங்கு உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு கை ஓசை வராது, 2 கை சேர்ந்தா என்ன வரும்? ஓசை வரும். ஒரு கல்லு சிக்கிமுக்கி கல்ல நீ ஒண்ணும் பண்ண முடியாது. 2 கல்ல தேய்ச்சாதான் என்ன வரும்? ஆமா, நெருப்பு வரும். தேவ ஜனமே, ஐக்கியத்துலதான் அனல் இருக்கிறது. என்னோட கூட வாசிங்க. பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரை. எப்படி? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசித்தோம். இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம படிச்சிட்டோம். பாருங்கள், தேவனோடு இருந்த அந்த உறவு அக்கினியை வரவழைத்தது. வசனம் அழகா சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார். அனுதினம் ஆத்துமாக்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம எதை சொல்றோமோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு பவர் வேணும். பவரை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு உறவு வேணும். அல்லேலூயா. இந்த உறவு இருந்தா தான் வல்லமை இருக்கும். வல்லமை இருந்தா தான் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தா ஜனங்க சபையில சேருவாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம யாரு? நம்ம எல்லாரும் மூப்பர்கள் தான். தேவனுக்குள்ள நாம் வளர்க்கப்பட்டு கொண்டே வருகிறோம். அப்ப நமக்குள்ள தேவ உறவு சரியா இருக்குமானால் வல்லமை அங்கு வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, வெடித்து சிதறுகிற வல்லமை உங்களுக்குள்ள வரும். சாத்தானுடைய அரண்களை நிர்மலமாக்குற அந்த வல்லமை உங்களுக்குள்ள வரும். என் அருமையான தேவனுடைய தேசத்தை மாற்றுகிற வல்லமை இங்கு வரும். சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை உங்களிலிருந்து புறப்பட்டு வரும். நீங்கள் சாதாரணமானவர்களே. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நீங்கள் விசேஷித்தவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. என் அருமையான தேவ ஜனமே, ஆகவே யாரை முன்குறிச்சார் அழைச்சிருக்கிறார், யாரை அழைத்தார் அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானாக்கினார் அவர்களை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அப்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளை காண சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் இவைகளை செய்வீர்கள். நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று கொடுத்தாலும் இந்த விளையாடு சேதப்படுத்தவும் முடியாது. ஆண்டவர் சொல்றார் லூக்கா 10:19, சகல வல்லமை மேற்கொள்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், மட்டுமல்ல ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. அதிகாரம் நமக்குள்ள. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஒரு போதும் கைவிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்த்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கையில் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், சூழ்நிலையை மாற்றுவார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, நம்முடைய உறவு தேவனோடு இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு அடிக்கடி சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? இயேசு தனியா சொன்னாரா? இயேசு நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னாரா? நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்குது. அவருக்கு அடுத்து வந்த பவுல் சொல்றார் பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், அப்படி குமாரனோடும்
என்ன இருக்குதுங்க? பரிசுத்த ஆவியானவரோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. இப்ப நாம சொன்னோம், புதிய ஏற்பாட்டுக்கான சபை சொன்னோம், தேவனோடு எனக்கு ஐக்கியம் உண்டு, வார்த்தையோட ஐக்கியம் உண்டு, ஆவியோட ஐக்கியம் உண்டு, கிறிஸ்துவோட ஐக்கியம் உண்டு, தேவனுடைய சபையோட ஐக்கியம் உண்டு, பரிசுத்தவான்களோட ஐக்கியம் உண்டு. எங்கள் வாழ்க்கையின் ஐக்கியமே ஆவிக்குரிய ஐக்கியம் தான் பிரதானம், மற்றதெல்லாம் பின்னாடி தான். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் என்ற ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எரிய ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரியை நீங்க பார்த்து பிரைஸ்லா சிஸ்டர் நீங்க மீட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற அசுத்தாவிலாம் ஓடி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த ஐக்கியத்தை இந்த உறவுக்கு வரலன்னா நல்லா வெத்தலை பாக்கு போட்டு மென்ற பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நல்லா இருக்கிறியா அவர்கிட்ட கதை கேட்டுனே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த அந்த பாட்டி என்ன கொடுக்குதுங்க? காம்பு. பத்தியா, இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. பாட்டிமா கிட்ட போறவங்க அந்த காம்பு கொடுக்கும். அடுத்த நாள் போனீங்கன்னா என்ன கொடுக்குங்க? ஒன்று போடுவாங்க உள்ள, என்னது பத்தியா, பாக்கு. அது கொஞ்சம் கொடுக்கும். பாக்கு கொடுத்ததுமே அப்படி மென்னுட்டு பாட்டிமா அது இடிக்கும் போதுல அது கரெக்டா போனதுமே பாட்டி கொஞ்சம் மடிச்சு கொடுக்கும். இப்ப குழந்தை என்ன ஆயிடுங்க? ஆமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆகவே எப்படி இது பழகுதுன்னா நம்ம எங்க உறவாடுறோமோ அங்கதான். ஏன்னா நான் இது பிராக்டிக்கலா சொல்றேங்க. நீங்க தண்ணி அடிக்கிறவங்க கூட நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க பொய் பேசுறவங்க கூட சேர்ந்தீங்கன்னா, கலகக்காரோட சேர்ந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே மேட்டர் வச்சிருப்பாங்க. பேசுறது நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நானும் கொண்டு வந்திருக்கிறேன், நீயும் கொண்டு வா. ரெண்டு பேரும் பிரிச்சு விடுவாங்க. 4வது வீட்டு கதை, அவங்க 5வது வீட்டு கதை. இவங்க ஒரு நாளும் வளரவே மாட்டாங்க. இவங்களால மற்றவங்களும் இவங்க வந்து அந்த இந்த செடியெல்லாம் அழிக்குது பாருங்க, அந்த பூச்சி, அந்த மாதிரி இவங்க அப்படி ஆரம்பிக்கிறாங்களா? பிரேஸ்லா சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? உங்க பசங்க எப்படி இருக்காங்க? நான் அப்படிதான் மாத்துவேன். இந்த கதையை என்ன பண்ணுவாங்க? அப்படியே மாத்தி பிரச்சனையில கொண்டு வர விஷயத்தை டக்கு நான் பண்ணுவேன். ஆமா, அந்த பையன் படிச்சுட்டு நான் என்ன ஆனான்னு கேட்பேன். உடனே அவங்க அதை மறந்துடுவாங்க. ஆமா இல்ல, ஆமா அவன் பாஸ்டர், அவன் படிக்கிறான் பாஸ்டர், ரைட், அவங்க வேற ரூட்டுக்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்ட்டு முடிச்சிடுவேன். நல்லா கவனிங்க, நீங்க கதையை கேட்காதீங்க. ஒரு பிரதர் வந்து சொன்னார், என்கிட்ட தான் பாஸ்டர் எல்லாரும் வந்து சொல்றாங்க. நான் சொன்னேன், நீங்க குப்பை தொட்டிங்க. பெரிய மனுஷங்க, அவரை பார்த்து நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னா, கண்டது உங்ககிட்ட வந்து போடுறது எதான் இங்கதான் போடுவாங்க. ஒரு வீட்டுல போடுவாங்களா? எங்க வீட்டை நீங்க போட்டு பாருங்க, பாஸ்டர் விட மாட்டாங்க. ஏன் வீட்டு எதுக்கு வந்து இதை போடுற, யார் நீ இது போடுறன்னு கேட்பாங்க. இப்போ உன் வீட்டு தேடி வந்து போடுறானா, அப்ப நீ யார்? நீ சிலர் குப்பை கிடங்காவே இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. தேவஜனமே கவனிங்க, உங்க ஐக்கியம் பரிசுத்தவான்களோட, பரிசுத்த பிள்ளைகளோட, பைபிள் வாசிகளோட, வசனத்தை பேசுறதோட, ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறவங்களோட, ஜெப வீரர்களோட உங்களுடைய ஐக்கியம் அப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் தான் உன்னை வளர்க்கும். அல்லேலூயா. நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஆனா உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய உறவு எங்க இருக்கணுங்க? தேவனோடு இருக்கணும். நான் ஒரு சம்பவத்தை படிச்சேன் பாருங்க. பெட்ராஸ் என்கிறதான ஒரு பறவை, அது ஒரு கடல் வாழ் பறவை. அந்த பறவை வந்து கடல்ல தான் வாழுமா, கடல்லே தான் இருக்குமா. அது எப்படி அங்க ரெஸ்ட் எடுக்கும் தெரியல, எப்படி போகும் தெரியல. அந்த பறவை கடல்லே வாழ்கிற பறவை. ஆனா கடல் தண்ணி கொஞ்சம் அது குடிச்சிட்டாலும் செத்துருமா. கடல் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டாலும் செத்துருமா. ஆனா கடல்லே தான் இருக்குது. எப்படி அது வாழ முடியும்? அப்ப அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லா பறவையை பத்தியும் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அந்த பெட்ராஸ் அந்த பறவை ஆராய்ச்சி பண்ணும்போது அது அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகுல ஒரு சுரப்பி ஒண்ணு இருக்குதான். அந்த சுரப்பி வந்து சுரந்ததுமே சப்போஸ் கடல் நீர் வாயிலப்பட்டாலும் அந்த சுரப்பி அந்த விஷத்தன்மையை முறிச்சிருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பறவைகளுக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வீட்டுல நீங்க வளர்க்கிற கோழியை பாத்தீங்கன்னா அது தேலை சாப்பிடும், ஒண்ணுமே நடக்காது. நீங்க தேலை பார்த்தாலே உங்களுக்கு குடைச்சல் வந்துடும். அது பாம்பை சாப்பிடும், அதுக்கு பிரச்சனை வராது. தேவன் அப்படிதான் படைச்சிருக்கிறார். அந்த விஷத்தன்மை முறிக்கும்படியான காரியங்களை அதற்குள்ளேயே படைக்கிறார். நமக்குள்ள அப்படிதான் படைச்சிருக்கிறார். எனக்குள்ள ஒரு விஷத்தன்மை படைச்சிருக்கிறார். என்னத்தை ஊருக்கு அதை பேசினா அது அப்படியே என்ன பண்ணிடுங்க, அழிச்சு போட்டுருந்தோம். அல்லேலூயா. எங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்க, என் இருதயமாகிய பலகையில அந்த அக்கா வீட்டு கதையை எழுதி வைத்தேன்னு சொல்லக்கூடாது. அதை அப்பவே அழிச்சு போட்டுருந்தோம். அழிக்கிறதுக்கு தெரியணும். அல்லேலூயா.
ஹalleluya. தேவையற்றதை புறம்பாக்க உங்களுக்கு தெரியணும். அது தெரியலனா உங்க வாழ்க்கை பரிதாபமாயிடும். ஹalleluya. எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஐக்கியம் ரொம்ப அவசியம். எல்லா ஐக்கியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டுடும். ஹalleluya. ஆகவே அருமையான தேவனுடைய உலகத்தில் சொல்லுவார்கள், உன் நண்பனை காண்பின், நீ யார் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய நட்பு தேவனோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு, வார்த்தையோடு, பரிசுத்த ஆவியானோடு உறவு இருக்குமானால் ஐக்கியத்தில் ஒரு அனல் உண்டாகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது சபையெல்லாம் கூடி தேவாலயத்தில் அவர்கள் ஐக்கியப்பட்டு ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையே அக்கினி வந்து இறங்கினதாம். எனக்கு அருமையான தேவனுடைய அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கூடுதலின் நிமித்தமாக அந்த இடம் அசைந்ததாம். அங்கே அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். அன்றைய நாளிலிருந்து திருச்சபை செயல்பட ஆரம்பித்தது. தேவஜன ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த தேவாலயத்துக்கு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கடந்து போகிறார். அப்பொழுது கடந்து போன போது அவர் கண்ட காட்சி, வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருக்கிறது, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார், வான தூதர்கள் அவரை ஓயாமல் துதித்து பாடுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புத காட்சி அவர் பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையில தோன்றின ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவ ஜனமே, அவர் வாயை திறந்து சொல்லுகிறார், பரிசுத்தமான தேவனை பரிசுத்த அலங்காரத்தோட பரிசுத்த சமூகத்தில் போன உடனே ஒரு மனிதனுக்கு உண்டாகிற உணர்வு தான் பாவி என்கிற உணர்வு, தான் குறைவுள்ளவன் என்கிற உணர்வு தேவ சமூகத்தில் மட்டும்தான் அது கொண்டு வரும். நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த உணர்வு வராது. அவங்களை விட நான் டாப்ன்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா சபைக்கு வரும்போது தான் எல்லா டாப்பும், எல்லா காலம் முடங்கும், எல்லாம் நான் அறிக்கப்பட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே பாவியா என்ன கிருபையாயிரும். ஏசியா அந்த காட்சியை பார்த்து தான் அவர் சொல்றாரு, அவருக்கு யாரும் சொல்லி தரல, ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் இயேசு பேதுருடைய படகில வந்து ஏராளமான மீன்களை பிடிக்கும்படியான அற்புதத்தை செய்கிறார். இந்த காட்சியை பார்த்த உடனே இப்போ கண் திறக்கப்பட்டது. ரவி இவர் இயேசு என்பதை அறிந்து கொள்கிறான், கடல்ல குதிச்சிடறான். அப்ப என்ன தெரியுமா சொன்ன? ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. ஒரு மனிதன் தேவனை பார்த்த உடனே அவன் தன் நிலையை உணர்கிற ஒரு இடம் தான் தேவ சமூகம். அதனால தான் நீ தேவ சமூகத்துக்கு வா. தேவ சமூகத்துக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்தா ஸ்கேன் பண்ணி காமிச்சிருவார் ஆண்டவர், நீ எப்படி வாழ்ற, எப்படி பேசுற, உன் நடக்க என்னன்னு காமிச்சிருவார். அதனால தேவ சமூகத்துக்கு வராம தூரமாவே நிற்பாங்க. அல்லேலூயா. ஏர்போர்ட் போனீங்கன்னா அங்க ஸ்கேனிங் பண்றது, உனக்கு உள்ள இருக்கிற வயிற்றுல நீ மறைச்சி எடுத்துட்டு போனா கூட என்ன செஞ்சிடறாங்க, கண்டுபிடிச்சிடும். என்ன பொருள் எடுத்துட்டு வர எல்லாம் முழுமையா ஸ்கேன் பண்ணி எடுத்துருவாங்க. தேவ ஜனமே, அப்ப தேவ சமூகம் அப்படிதாங்க. ஏசாயா சொல்றாங்க, அசுத்தோட கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அங்கேயும் அக்கினித்தான். அங்கே பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்கினி தழலை ஒரு தூதன் குரட்டினாலே அதை கொண்டு வந்து ஏசாயாவின் நாவை தொட்டார். அசுத்தன், நான் குறைவுள்ளவன் என்று எப்பொழுது சொல்லுகிறாயோ அப்பொழுது ஆண்டவர் தன் அக்கினியினால் அதை சுட்டெரிக்கிறார். அன்னைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட ஏசாயா பைபிளிலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து 1000 வருட அரசாட்சி வரைக்கும் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசி இந்த ஏசாயா. அல்லேலூயா. இவர் வாயை தம்முடைய அக்கினியினால் தேவன் தொட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில கூட அக்கினி அவிந்து போகாமல் நீ அனலா இருக்கும்படி கர்த்தரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எது அவசியம் தேவை? ஐக்கியம் தேவை. ஐக்கியம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனலடைய முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அக்கினி தான் நம்மை விடுவிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிதியோன் மேல் அக்கினி இறங்கின போது கட்டி இருந்த கயிறுகள் என்ன செய்ததுங்க? அறுந்து போனது. ஏன்? அவன் தேவனோடு உறவாடின ஒரு மனிதனாய் அப்பொழுது இருந்தான். அதன் பின்பு அவனுடைய உறவு யாரோட போயிடுச்சுங்க? யாருங்க? சிம்சோன். உலகத்தோடு அவன் உறவு போன பின்பு இப்பொழுதும் கயிறை கட்டுகிறார்கள். இப்பொழுது அக்கினி வந்து அவன் மேல் இறங்கவில்லை, அறுத்தெறிவதற்கு எந்த அற்புதம் நடக்கவில்லை. நெருப்புப்பட்ட நூல் போல் அவனை கட்டின கயிறுகளும் சங்கடிகளும் அறுந்து போனது.
அவன் தேவனோடு உறவு கொண்ட போது, உலகத்தோடு தவறான உறவு கொண்ட போது அவன் மேலிருந்த அபிஷேகம் போய்விடுகிறது. அவன் நிலைமை பரிதாபமாகிறது. அவன் கண் பிடுங்கப்பட்டு கேளிக்கை பொருளாய் நிறுத்தப்படுகிறான். ஆகவே தான் சொல்கிறேன், முதலாவது சொல்ல தேவன் மேல் இருக்கிற அன்பு உனக்கு அக்கினியை வைத்துக் கொள்ளும். இரண்டாவது, தேவனோடு தேவ பிள்ளைகளோடு ஆவிக்குரிய உறவுகள் உன்னை அக்கினியாய் வைத்துக் கொள்ளும். நீ எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருப்பாய். உன்னை சத்துரு நெருங்க மாட்டார். உன் ஆட்கை கர்த்தர் நேசிக்கிறார். உன் மேல அளவு கடந்தவர் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும், அக்கினியாய் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அனலற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்வீர்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக முடிந்து போய்விடும். ஒரு அனல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஐக்கியம் தேவை. ஒரு மனிதன், ஒரு வாலிப தம்பி, ஆக்ரோஷமான ஒரு வாலிப வாழ்க்கை செய்து கொண்டிருந்தவன் சுவிசேஷத்தை சொன்னால் அவர்களை எதிர்க்கிற ஒரு வாலிபன், மிகவும் கோபக்காரன். ஒரு நாள் தன்னுடைய பகுதியில் இருந்த ஒரு செல்வந்தரை அவன் கொலை செய்து விட்டான். உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன், ஒரு பாஸ்டருடைய சம்பவம். தன் பகுதியில் இருந்த ஒரு நபரை, அவனுடைய துஷ்டனாக கோபக்காரனாக இருந்தான், அந்த நபரை என்ன செய்து விட்டான்? ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பணக்காரரை கொலை செய்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்த பக்கத்தில் இருக்கிற நேரம் பார்த்தோன்னா, நான் கொலை செஞ்சேன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் மிரட்டி வச்சான். ஆனால் எப்படியோ அவன் கொலை செய்வதற்கான காரணம் சந்தேகப்பட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அல்லேலூயா. சிறையில ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போய் அங்க வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஐயா இந்த கொலைகாரனை பார்த்து சொன்னார், அந்த முரட்டாட்டமான நபரை பார்த்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அந்த ஊழியக்காரர் சொல்ல சொல்ல, இந்த நேசத்தை, இந்த அன்பை சொல்ல சொல்ல அந்த கொடிய மனிதனுடைய உள்ளம் மாறியது. அல்லேலூயா. அந்த கொலைகாரனுடைய இருதயம் மாற ஆரம்பித்தது. அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் பரோல்ல வெளியே வந்தான். சில நாட்கள் வெளியே அவனுக்கு அனுமதி கொடுத்தான். அப்படி பரோல்ல வெளியே வரும் பொழுது அருமையான தேவனே, அந்த ஊழியக்காரர் சொல்லி அனுப்பிச்சாரு, நீ அங்க போனீன்னா சர்ச்சுக்கு போ, சர்ச்சில போய் நீ ஜெபம் பண்ணு. அவன் சபைக்கு போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார். அங்கே ஒரு வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனத்தை கேட்ட உடனே, இத்தனை நாள் நான் செஞ்ச பாவத்தை மறைச்சு வச்சிருந்தேனே, நான் இனிமேல் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்ய போறேன்? நான் என் பாவத்தை நான் அறிக்கை பண்ண போறேன். ஆகவே தான் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை வேண்டாம், வெளிப்படையான என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து இவன் ஜெயிலுக்குள்ள பரோல் முடிந்து மறுபடியும் வர ஜெயிலுக்குள்ள. அங்கே வந்த ஜெயிலார் அதிகாரிகள் எல்லாம் இவனுடைய ஃபைலை புரட்டி பார்க்கறாங்க. இவன் கொலை செய்ததற்கான காரணம் ஏதாவது இருக்கிறதா, சாட்சிகள் இருக்கிறதா? ஒரு சாட்சி இல்லை. ஆகவே இவன் கொலை செய்ததற்கான காரியம் இருக்கிறதா என்று ஃபைலை தேடின போது ஃபைல் காணுமா? என்ன காணும்? ஃபைலை காணும். தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் அவரை பார்த்து சொன்னாங்க, உன் மேல நாங்கள் குற்றம் சொல்வதற்கு சாட்சியம் எதுவும் இல்லை, அதனால உன்னை நாங்கள் என்ன செய்யறோம்? விடுதலை ஆக்குறோம். ஆனா ஃபைல் கிடைச்சா என்ன செய்வோம்? உன்னை வந்து பிடிப்போம். நம்ம ஃபைல்ல ஆர்டர் கிட்டக்குதுங்க. ஒரு நாள் ஃபைலை புரட்டி பார்ப்பார், என்ன கிரியை செஞ்சிருந்ததை புரட்டி பார்ப்பார். அப்ப பாருங்க, அந்த ஃபைலை அவங்க தேடும் போது கிடைக்கல. சொல்லிட்டாங்க, நீ போ, ஃபைல் கிடைச்சா நான் அவளை கூட்டி விசாரணை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, 20 வருடம் ஆனது, இதுவரைக்கும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல. அவர் ஒரு போதகராக இப்பொழுது இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான தேவ ஜனமே, ஒரு பெரிய மனமாற்றம் அவரை தேவனுக்கு ஊழியம் செய்ய வைத்தது. எந்த மனமாற்றங்க? மனுஷன் கண்டுபிடிக்கலே இல்லையோ, ஆனா கர்த்தருக்கு முன்னாடி நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன். அல்லேலூயா. இந்த உணர்வு எங்க வந்துச்சுன்னா, தேவ மனிதனை மீட் பண்ண. தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்கள். அந்த தேவ மனுஷனுடைய ஒரு ஐக்கியம் தான் அவனுக்குள்ள மாற்றம் தந்தது. மாற்றம் தான் அவனை ஊழியம் செய்ய வைத்தது.
இந்த காரியங்களை தேவன் செய்கிறார். எங்கெல்லாம் நீங்க நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் வைக்கிறீங்களா உங்களுக்குள்ள அனல் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் தேவனே, என் ஜீவனே, என் தேவனே, என் சொந்தமே, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. என்னை கண்முழங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் இதயமே ஒவ்வொரு வாரம் தேவன் நம்மோடு கூட தெளிவாய் திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அனலாய் இரு என்று உணர்த்தினவராய், உணர்த்துகிற தேவனாய் தேவன் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும் என்று எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவித வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனல் உண்டாகும்படியாய், உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் இருக்கும்படியான காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டீர், அதே வார்த்தை எங்களை பார்த்து நீர் இந்த நாளிலே கேட்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டீர். என்னுடைய நேசம் உலகத்தின் மீது அல்லாமல் உன்னத தேவன் மீது இருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. வீணான காரியங்கள் மேலே என்னுடைய நேசம் சென்று விடாதபடிக்கு எங்கள் தேவன் பேரில் நாங்கள் நேசமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான உலக ஐக்கியத்தில் நாங்கள் அடைந்து இருக்கோம். எங்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் ஆண்டவரே, தேவனோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆரோக்கியமான ஆரோக்கிய ஐக்கியத்தை கர்த்தர் உருவாக்குவீர்.
போடும் என்றால் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைந்து அனலுண்டாக எங்களை விட்டுக் கொடுங்க, எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஏசாயா கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய குறைவில் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராம். அக்கினி தணல் என்பது இறங்கட்டும். எங்கள் குறைகளை கலைந்து போடுகிறேன், எங்களை பரிசுத்தமடைகளுடைய அக்கினி தணல் என்பது இறங்க வந்தால் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளை விட்டு கடந்து போயிருப்பது 2021 ஆண்டவரே, அனலாய் இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தருவீரோ, தேவனுக்கு என்று அனலாய் இருக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தருவீரோ ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எதுடையான எல்லா காரியங்களையும் அனலை அமைத்து போல நிற்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நாங்கள் ஒருவரப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து வருகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் நாம மாத்திரம் உயர்ந்திருப்பது காணிகள் ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறோம். முற்றிலுமாக இருக்கிறது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதான எல்லா பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்கிறார். மீட்பதும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பும் வழிநடத்தும் சமாதானம் இன்னும் இன்னும் சதா நாட்களிலும் நம் மனிதனோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.